எப்படியே நீ வாழ்ந்துடலான்னு பார்த்துட்டு இருந்தவங்க மத்தியில இப்படி தான் நான் வாழுவேன்னு சொல்லி சொல்லி வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை மேஷத்துக்கு வரப்போகுது. கடன் குடுத்து ஏமாந்தவங்க, முதுகுல குத்தி ஏமாந்தவங்க, நடிச்சு ஏமாத்துனவங்க, நாடகமாடி ஏமாத்துனவங்க எல்லாருடைய உண்மை சுயரூபம் தெரியும். ஏன்னா 4ஆம் இடத்தில் குரு அமரும்போது சுயம் வெளிப்படும். அப்ப சுயம் வெளிப்படும்போது யார, எங்க, எப்ப, எப்படி வைக்கணுன்ற கிளாரிட்டிக்குள்ள மேஷ ராசிக்காரங்க போவீங்க. ஏன்னா இது தெரியாம தான் பாவம் நெறைய இடத்துல ஏமாந்து போறாங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாரி மேஷம் கள்ளம், கபடம் இல்லாத ராசி. அதுக்கு கொஞ்சம் கோவப்பட தெரியுமே தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது. வாழ்க்கையில பிரபஞ்சத்தோட கை நம்ம கிட்ட இருக்குன்ற ஒரு தன்னம்பிக்கையும், தைரியமும் பிறக்கப் போகிறது. ஸோ எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சொத்துக்கள் குவியக்கூடிய நேரம். இடம் வாங்குறதுக்கான நேரம், மனை வாங்குறதுக்கான நேரம், வண்டி வாங்குறதுக்கான நேரம். எனக்குன்னு ஒரு உடைமை. உடைமை தான் 4ஆம் இடம். நெறைய ட்ரெஸ் வாங்குறதுக்கான நேரம். 4ஆம் இடம் தான் சொக்கா. அமர்ந்து சாப்பிட நேரம் இல்லாதவங்கலாம் உட்கார்ந்து ஒரு இடத்துல நிம்மதியா சாப்பிடுறதுக்கான அமைப்பு. பொருளாதார வளர்ச்சி, பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்குங்க. ஆனா, சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்குன்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். நெறைய பேர் கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கும். இருக்கிற வேலைய விட்டு இந்த ஒண்ணு முடிஞ்சு ஒண்ணு தொடங்குறது தாங்க 12ஆம் இடம். அப்ப நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது முடிஞ்சு உங்களுக்கு தொடங்கும். இடம் மாற்றம், மனை மாற்றம் கண்டிப்பாக உண்டு.